ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரர் ஆலயம் பெனுகொண்டா. இது ஆந்திர மேற்கு கோதாவரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க. இது ஆரிவேச செட்டியாருக்கு உருவான கோயிலுங்க. இந்த கோயில் மிக முக்கியமான கோயில். ஏன்னா தமிழகத்தில் நிறைய இடங்களில் வாசவிக்கு கோயில் இருந்தாலும், கன்னிகா பரமேஸ்வரர் கோயில் இருந்தாலும், இது கன்னிகா பரமேஸ்வரி, அதாவது வாசவி பிறந்த ஊர்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊர் தான் ரொம்ப மிக முக்கியமான ஊராக கருதப்படுகிறது. எப்படி காசி எப்படி நிகரோ அதேமாதிரி ஆரிவேசியர்களுக்கு இந்த பெனுகொண்டா மிக முக்கியமான கோயிலுங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 714 கோத்திரக்காரங்க இருந்தாங்களாமா. அதில் ஒரு விஷ்ணுவர்தங்க ராஜா வாசவி பெண்ணு கேட்டாங்க. பெண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க. பொண்ணு கேட்டதுக்கு நான் தரமாட்டோம், நீ சத்திரிய குலத்தை சேர்ந்தவன், நாங்கள் ஆரிய குலத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் தரமாட்டோம் அப்படி சொன்னனால அந்த குடும்பத்தை இம்சிக்க ஆரம்பித்தாங்க. அவர் கிட்டத்தட்ட இவங்க ஆரியவேசி சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 612 குலத்தை, அதாவது கோத்திரம் சேர்ந்தவங்க பொண்ணு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் 102 கோத்திரக்காரங்க மட்டும் பொண்ணு கொடுக்கூடாது சொன்னாங்க. இது வாக்குவாதங்கள் ரொம்ப நடக்குதுங்காட்டியும் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மா தீ குளிக்கலான்னு முடிவெடுத்து அக்னியை வளர்த்து அதில் இறங்கி தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. இந்த துக்கம் தாங்க முடியாமல் அந்த 102 குலத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கோத்திரக்காரங்களும் அந்த அக்னிக்குள்ளே பிரவேசித்து தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க, பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு. அதுக்கு உண்டான ஒரு கோயில் தாங்க இந்த கோயிலுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கா. இப்போ மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. 90 அடி சிலை வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. நல்ல அற்புதமான காட்சிங்க. ஏன்னா அங்கே இறந்த 102 கோத்திரக்காரங்களுக்கும் அந்த மணிமண்டபத்தில் சிலைகள்லாம் அடித்து அவங்களோட என்னென்ன கோத்திரங்கிறது போட்டிருக்காங்க. இதை ஆரிவேசி செட்டியார்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான தலங்க. சப்போஸ் போக முடியாது, ஏன்னா சென்னையிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. போக முடியாதவங்க இதை பார்த்துங்க. இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க.